நீ வந்து 7 வருஷம்தான் ஆகுது. அதுக்குள்ளே என் மாமா என்ன சாப்பிடுவார், எவ்வளோ மணிக்கு ஏந்துக்குவார், ஏந்த உடனே என்னத்தை குடிப்பார், எப்போ படுப்பார், எப்போ எங்கே போவார், இவ்வளோல்லாம் உனக்கு தெரியுதே. நான் அவரோட சொந்த அத்தை பொண்ணு. கூட குழந்தையிலிருந்தே கொஞ்சி விளையாடி தவளி வளர்ந்து கூடவே வளர்ந்த எனக்கு என் மாமாக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னுட்டு எனக்கு தெரியாதடி. அடியே சக்காலத்தி, போயிட்டு உன் வேலையை வேற எதுனா இருந்தால் பாரு. ஆச்சுன்னா வேற எவனாச்சும் இந்த ரோடு பெருக்கிறவங்க, பாத்ரூம் கழுவுறவன், அப்புறம் இந்த எடுபடி வேலை மூட்டை தூக்குறவன், எவனாச்சும் உன் தகுதிக்கு ஏற்றுற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ உன்னை விட்டு போக மாட்டான். உன் வாழ்க்கையிலையும் யாரும் வரமாட்டாங்க, சரியா? அடுத்தவனோட கணவருக்கு ஆசைப்படுறவன் நீ எல்லாம் இப்படி நின்று பேசக்கூடாது. மரியாதை இங்கேருந்து போ, இல்லை இன்னும் அசிங்கப்பட்டு போயிடுவேன், சரியா? நிறுத்தடி, போதும். எவ்வளோ பேசுகிற? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத ஜென்மம் நாயே. யாரை பார்த்தடி சக்காலத்தின்ற? யாருக்கு யாரடி சக்காலத்தி? அவளுக்கு நீ தாண்டி சக்காலத்தி. அவனோட புருஷன் தானடி. அவளோட புருஷனை நீ கட்டிக்கிட்டு அவளைய சக்காலத்தின்ற. அப்புறம் இன்னொன்று சொன்னேன், என்னது? உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கவா? ஏய், அவ தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவள் ஒழுங்காக தான் இருந்தா. அங்கே நிற்கிறாள் அவளோட மாமியார் காட்சி. அவள் தான் என் காலை வியாத கொரியா கேட்டு, என் பையனுக்கு வயசாகுது, உங்கள் பொண்ணு கொடுங்க, நீங்கள் 1 கிராம் 1 பொட்டு நகை கூட போட தேவையில்லை, பொண்ணு மட்டும் கொடுங்க, நாங்கள் எங்கள் வீட்டு மகாராணி மாதிரி பார்த்துக்குறோன்னுட்டு கெஞ்சி கேட்டா. மானம் கெட்டவன். எப்போ இதோ நீ நிற்கிறிய சக்காலத்தி, என் மகளோட சக்காலத்தி நீ இருக்கல்ல, நீ வந்த உடனே உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குல்ல, அத்தை பார்த்து மயங்கிறவ. அவளுக்கு சொல்லவா கொடுத்து, அவளுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? எங்கே பணம் இருக்குதோ அங்கே மயங்கி வீந்துருவா. எப்போ உன்கிட்ட மயங்கி வீந்திருக்கா, நாளைக்கு உன்னை விட அதிகமாக பணம் இருக்கிற ஒருத்தி வந்தானா உன்னை இதே மாதிரி கெட்டி விட்டு அவ கழுத்தில் தாலி கட்டுப்பா சுதாகரனிட்டு அங்கே வீந்துருவா. நல்லா துண்டுறது, அடுத்தவங்க வீட்டை கெடுத்து இப்படி உடம்ப பேத்து வச்சிருக்கா. என் பொண்ணை பார்த்து இன்னொரு தடவை நீ தகுதியே இல்லாதவ கொண்டபடி பேசுன, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். வாயை மூடு. என் மருமக கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. உன் பொண்ணுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னுட்டு நான் அவளை போய் என் மருமகளாக ஏற்றுக்க முடியும்? ஏதோ அந்த டைம் அப்படி இருந்துச்சு. இங்கே பார், வேணுமானா 5 10 காசு கொடுத்தப்புறேன், என்ன வாங்கி நீங்கள் இருந்து ஓடி போயிடுங்க. இல்லை கோயில் உள்ள பிச்சைக்காரங்க நொழிஞ்சிட்டாங்கன்னுட்டு சொல்லி உடச்சி துரத்த வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக சொன்னீங்க அண்ணி. இவளுங்களெல்லாம் இப்படி பேசினாதான் இங்கேருந்து போவாளுங்க. இவ்வளோ பேசுகிறோம், கொஞ்சமாச்சும் மான மரியாதை இருந்தால் இப்படி குத்து சில மாதிரி நிற்குவாளுங்களா? தொலைஞ்சு போய் தொலைதுங்களா பாரு, மானம் கெட்டுதுங்க. ஓ அண்ணி, நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே சாப்பாடு போடுவாள், அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணி. உங்களுக்கு கொஞ்சம் கூட மான மரியாதை இல்லையா? அதான் அவளை சொல்கிறாங்களே, தொலைஞ்சுதான் போங்களேன். போதும், நிறுத்துங்க. இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் என்னையும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுனீங்கன்னா நான் போலீஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும். இதோ இங்கே நிற்கிறாரே முன்னாள் கணவர் என்னோட சுதாகரனிட்டு, இவருக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பொறுமையாக போகிறேன். இல்லை எங்கள் அம்மா சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லோரும் கம்பி எண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னொரு தடவை கேவலமாக பேசுனீங்க, சி நான் என்னான்னு பார்க்க மாட்டேன், சொல்ல மாட்டேன், செஞ்சிடுவேன். போதும், அளவாக பேசுங்க. கோவிலில் இருக்கிறீங்க, அந்த சாமி நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கும். சி நீங்கள் பண்ணுறது நீங்கள் சத்தியமாக அனுபவிப்பீங்க.
மோனிஷா, ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ. ம், நல்லபடியாக வாழு இவர் கூட, வானான்ல. ஆனால் ஒன்று, 10 மாதம் மட்டும் நீ இவர் கூட வாழ்கிற மாதிரி பண்ணிக்காத. ம், எனக்கு குழந்தைன்னு தானே அத்தை ஒன்று கட்டி வச்சாங்க இவருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்கள் வீட்டுக்கார நீ வீட்டுக்காரா பண்ணிக்கிட்ட. நீ நல்லபடியாக வாழு, நான் வானான்ல. 10 மாதத்தில் அத்திக்கு நீ ஒரு குழந்தை பெற்று கொடுக்கலன்னு வையேன், ஏன் நிலைமை தான் உனக்கு, அது மறந்துடாத. எனக்கும் அதான் பயமாக இருக்குது கடவுளே. இங்கே பார், எங்கள் அத்தெல்லாம் உனக்கு பண்ண மாதிரி எனக்கு பண்ண மாட்டாங்க. நான் சொந்த நாத்தனார் பொண்ணு. என் மேலே அதிகமாக பாசம் வச்சிருக்கிற வசி தான் ஒன்றை விட்டு என் மாமனுக்கு என்னையே கட்டி வச்சாங்க. அப்படி இருக்கிறவங்க எனக்கு எதுக்கடி உன் நிலமா இருப்போது? அது மட்டும் இல்லை, நீ ஒரு பிச்சைக்காரி. என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு வந்த நிலைமை எனக்கு எப்படி வரும்? இங்கே பார், நீ எல்லாம் என் கால் தூசி சமானத்துக்கு கூட வரமாட்டேன். இப்போ கூட சொல்கிற, ஒன்றும் கெட்டு போல. இங்கேருந்து போயிடு. நான் என் மாமன் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்கிறாருன்னுட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கேன் பஸ் ஏறி. போடி மரியாதை இங்கேருந்து. என் மாமாவுக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம். அவர் சொல்லி தான் இந்த கல்யாணமே நடக்குது. அது தெரியுமா? நானா அவருக்கு உசுறு. என்ன உன்னை கல்யாணம் பண்ணிட்டாருன்னுட்டு இத்தனை நாளும் அவர் காமிச்சிக்கல. இன்னொன்று தெரியுமா? நானா அவருக்கு உசுருடி. எனக்கு அப்புறம் தாண்டி நீ, அது மனசில் வச்சுக்கோ. போதும் த்ரிஷா, வா இருந்து கிளம்பலாம். அவன் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். நாங்கள் யாரும் உங்களை இருங்க சொல்லலை, நாங்களும் உங்களை கிளம்பத்தான் சொல்லிட்டுருக்கோம். அது தெரியாமல் மலை மாடுங்க மாதிரி நிற்கிறீங்க. போங்கடி. என்னங்க, நான் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேசிக்கிறேங்க. என்ன நீ போய் தொழியவே மாட்டேன்றா? ஒரு வார்த்தை பேசிக்கிறேன்ட்டு 1000 வார்த்தைங்களை பேசுகிறா. மனசு கிம்சம் மாற்றிட்டு போகிறா. போய் ஓட்டுங்க நீ அவளை. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கிளம்பு ப்ளீஸ் அத்தை. நான் தான் இனிமேல் ஒரு கூட நான் வாழவே மாட்டேன். இல்லை, நான் போயிடுறேன் அத்தை. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். விடுங்க அத்தை, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்கிறா. சொல்லிட்டு போட்டோம். இது ஒன்றுத்துலையாச்சும் உனக்கு கொஞ்சம் ஈவாக இருக்குதுன்னுட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன் மோனிஷா. என்னங்க, நீங்கன்னா எனக்கு எவ்வளோ உசுறுன்னுட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். எனக்கு நானாக உங்களுக்கு எவ்வளோ உசுறுன்னுட்டு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நாள் முட்டாளாக இருந்திருக்கேன். ஆனால் நானும் உங்களுக்கு பிடிக்காது இல்லையாங்க? இப்போ தெரிஞ்சிடுச்சுங்க. நான் உங்களுக்கு பிடிக்காதுன்னா உங்கள் வாழ்க்கை இத்தனை வருஷமும் நரகமாக இருந்திருக்கு இல்லையாங்க? உங்களுக்கு முழுசாக தான் பிடிக்கும்னா நீங்கள் முழுசாக கூடவே பத்திரமா நல்லபடியாக வாழுங்க. எனக்கு அது போதுங்க. ஆனால் ஒன்று மட்டுங்க, எனக்கு நடந்த மாதிரி தெரியும் மோனிஷாவையும் இந்த நிலைமையில் தள்ளிடாதீங்க. ஏன்னா நான் பட்ட இந்த வலி வேறு எந்த பொண்ணும் படக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப வலி கொடுக்குதுங்க. என்னால் ஜோரம் இங்கே அழ முடியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, நீங்கள் என்ன பிடிக்கலன்னுட்டு மோனிஷாவை கட்டிக்கிட்டீங்க. ஆனால் நான் சாகிற வரைக்கும் என்னோட இந்த உடம்பு இந்த மண்ணு தொன்ற வரைக்கும் நீங்கள் கட்டின தாலி இந்த உடம்புல இருக்கோங்க. வேறு எந்த ஆம்பளையும் என் கழுத்தை தாலி கட்டவும் விட மாட்டேன், இந்த உடம்பை தொடவும் விட மாட்டேங்க. எனக்கு எப்பவும் என் கணவரனா, என் புருஷனா, என்னோட 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 காதலனா எப்போவுமே அது நீங்கள் மட்டும்தாங்க. நீங்கள் மட்டும்தான். பத்திரமா இருங்க.
நான் கிளம்புறேங்க. மா வாமா போகலாம். சி நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க. அம்மா வேணாம்மா, தயவு செஞ்சு சாபம் விடாதம்மா ப்ளீஸ்மா. ஏன்னா அங்கே இருக்கிறது சுதாகர், என்னோட ஹஸ்பண்ட்மா. அவருக்காகச்சும் சாபம் விடாமல் இருமா. வாமா போகலாம். தங்கத்தை பிடிக்கிறேன்னுட்டு வைடூரியத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள. நல்லா இருங்க, நாங்கள் கிளம்புறோம். போதுமாம்மா, ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ம். எப்படியோ நீ ஏதாச்சும் போலீஸ் கேஸ் ஆகுமோன்னுட்டு பயந்துட்டேன். அவளே எப்படி நல்லபடியாக வெளியே போயிட்டா. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இல்லைங்களா நீ? ஆமாம் நீ சுகுந்தா, என்னால் நம்பவே முடியல. ஆத்தாலும் அவளும் ஏதாச்சும் போலீஸ் கேஸ் கொடுப்பாளுங்கோ, ஏதாச்சும் பண்ணுவாளுங்கன்னு பார்த்தா சும்மா 2 கத்திட்டு போயிட்டாளுங்க. எப்படியோ நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதுக்கு தான் சைலண்ட்டாக போயிட்டாளுங்க. எப்படியோ யாருக்கும் எதுவும் தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக என் புள்ளி கல்யாணம் ஆச்சு. போதுண்டா சாமி. எப்படியோ நல்லவங்களுக்கு நல்லதே நடக்கும்ன்றது இதுதான் காரணம். ஆமாம் நீ. சரி நீ கிளம்பலாமா, டைம் ஆச்சு. சரி மோனிஷா, சுதாகரே நடங்க போகலாம் வீட்டுக்கு. சரிங்க அத்தை. ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? எங்கம்மா இவ தான் வந்து மூட் ஆஃப் பண்ணிட்டாளே. சரி விட்ரி, அதான் தொலைஞ்சு போயிட்டாளே, அவளை பற்றி எதுக்கு பேசுகிறேன்? நடு போலாம். அக்கா என்னால் ரொம்ப வலி தாங்க முடியல அக்கா. இவர் எப்போ வருவாருன்னு தெரியல அக்கா. அவரை கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லுக்கா. என் உசுறு போகிறதுக்குள்ள அவரை ஒரு வாட்டி நான் அவரை பார்த்துட்றேன்க்கா. அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோ அஞ்சலி. இதோ டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு. இதோ இப்போ உனக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம்மா. நீ ஒன்றும் தலைக்கு எடுத்துக்காத, உனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்கும் சரியா? டாக்டர் இவளுக்கு ரொம்ப வலி தாங்க முடியல டாக்டர், ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர். ஓகே இப்போ சிஸ்டர் வருவாங்க. இவங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட வேண்டியது தான். சரிங்க டாக்டர், ரொம்ப நல்லது. அஞ்சலி உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட குழந்தைய நீ பார்க்க போகிற. நீ வருத்தப்படாத அஞ்சலி, கொஞ்ச நேரம் தான் இந்த வலியெல்லாம். நீ குழந்தை மூஞ்சி பார்த்த உடனே இந்த வழியெல்லாம் உனக்கு பறந்து போயிடுமா. செல்லம் செல்லம், நீ பத்திரமா இருக்கிய? நீ ரொம்ப அழகா இருக்க. கடவுளே, என் குழந்தைய உயிரோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. இந்த உலகத்தில் இனிமேல் எனக்கு இது வேறு எதுவும் வேணும் கடவுளே. டாக்டர் என்ன குழந்தை டாக்டர்? கங்கராஸ், உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கா. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை டாக்டர். என் குழந்தை மட்டும்தான். என் குழந்தை, என்னோட குழந்தை இந்த பூமிக்கு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப நோப்பட்டிருக்கேன். இந்த நேரத்தில் என் வீட்டுக்கார் இல்லாத ஒரு குறையாகுது. அவர் பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? என்னங்க எனக்கு குழந்தை பொண்ணு இருக்குதுங்க, உங்களை மாதிரியே இருக்குதுங்க, உங்கள் பொண்ணுன்னு சொல்லணும் ஆசையாக இருக்குது. ஆனால் அவர் என் பக்கத்தில் இல்லைன்னு போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. செல்லோ அப்பா இதோ வந்துடுவார் சரியா? நீ அழக்கூடாது, இதோ அப்பா வந்துடுறாடா தங்கமே. அப்படியே உங்கள் அப்பா மாதிரியே அழகாக நீட்டாக இருக்கு. என்ன குழந்தாச்சின்னு தெரியலையே, நல்லபடியாக குழந்தை பொண்ணுச்சான்னு தெரியலையே கடவுளே. எஸ்கியூஸ் மீ மேடம். டாக்டர் குழந்தை ஆயிடுச்சா டாக்டர்? அஞ்சலி எப்படி இருக்கா டாக்டர்? என்ன குழந்தாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஐயோ பொறுமை. ஏன் இவ்வளோ பதட்டம்? 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. சந்தோஷமா? பெண் குழந்தை டாக்டர்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர். என் அஞ்சலி எப்படி இருக்கா டாக்டர்? 2 பேருமே நல்லா இருக்கிறாங்க. ஒரு 10 மினிட்ஸில் இதோ இங்கே வார்டில் எடுத்து போட்டுருவாங்க, பாருங்கள். ரொம்ப நன்றி டாக்டர். பரவாயில்லம்மா, எங்கள் டியூட்டி தான் நாங்கள் செஞ்சோம்.
என்ன இவ பெண் குழந்தை பெற்று போட்டிருக்கா? சுத்தம். உன் மாமியார் கட்சி இவளோட குழந்தை ஃபஸ்ட்டே வாரிசு இல்லைன்றா, இதில் பெண் குழந்தை வேற சொல்லுமா? ஐயோ கடவுளே, என்னவோ பண்ணின்னு போட்டோம், நம்மளுக்கு என்ன. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குதுடி அஞ்சலி உன் பொண்ணு. அப்படியே போட்டு கடிச்சிடலாமான்னு தோணுது. எப்படியோ நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு, அதே போதும் எனக்கு. ஆனால் இந்த குழந்தைய நினச்சா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுடி. என்ன சொல்கிறீங்கக்கா? ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாஞ்சலி, நான் தான் தினம் பார்க்குறேனே உங்கள் வீட்டில் நடக்கிற கூத்தை. என்னக்கா சொல்கிறீங்க? கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கக்கா, எனக்கு பயமாக இருக்குது. உன் மாமியாரும் அந்த சுகுந்தான் உன் மாமியாரோட நாத்தனாரும் பேசிட்டு இருந்தாங்க, அதை கேட்டேன். அதான் மனசு கஷ்டமாயிடுச்சு குழந்தை பார்த்த உடனே. அப்படி என்னக்கா பேசிக்கிட்டாங்க? கார்த்திக்கு பிறக்கிற இந்த குழந்தை அந்த வீட்டோட வாரிசு ஆகாதான், சுதாகரோட குழந்தை மட்டும்தான் அந்த வீட்டோட வாரிசு கணக்கு வருமா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இது என்னக்கா கூத்தா இருக்கு? இதுவும் அவங்களோட பேத்து தானேக்கா? ஆமாண்டி, இது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், உன் மாமியாருக்கு தெரியுதா? சரியான ராட்சசியாக இருக்கல்லவோ. இதாச்சும் பரவாயில்லக்கா, த்ரிஷாக்காக்கு நடந்ததெல்லாம் அநியாயம், துரோகம். ஆமாம், உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எங்கே போயிருக்காங்க? ஆமாம், நீ எதுக்கு இங்கே ஒண்டியாக இருக்கு? அவ்வளோ பேர் இருந்தாலும். கார்த்திக் திரு எங்கன்னா வெளியூருக்கு போய்க்கிறாரா? இல்லைக்கா. என்னடி சொல்கிற? இன்னைக்கு என் மாமியாரோட நாத்தனார் பொண்ணுக்கும் சுதாகர் மாமாக்கும் கல்யாணம்க்கா. என்ன சொல்கிற? ஆமாங்க்கா, அதுக்கு தான் என் அத்தை, சுதாகர் மாமா, மோனிஷா, என் மாமியாரோட நாத்தனார் எல்லாரும் போயிருக்காங்க. இல்லைன்னா தெரியுமா கூத்து? என்னை வீட்டில் கட்டி போட்டு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு பிரசவ வலி ரொம்ப தாங்க முடியாமல் என் வீட்டுக்காரர் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தார். அவரே இல்லைன்னா இன்னும் 2 நாள் 1 நாள் விட்டு இருந்திருந்தாலும் நானும் என் குழந்தையும் அந்த பெட்ரூமில் இறந்து போயிருப்போங்க்கா. அட பாவமே, இவ்வளோலாம் பண்ணுறாளுங்களா இவளுங்க? அது மட்டும் இல்லைக்கா, பாவம் த்ரிஷாக்காக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் நடக்க போகுது. நல்லபடியாக குணமாயிட்டாளா இல்லையான்னு கூட ஒரு எட்டு கூட பார்க்காம இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டாருக்கா அவரு. பாவம் த்ரிஷாக்கா. அவளா பாவம் ஹாஸ்பிட்டலில் மாடு மாதிரி பத்துன்னு பாட்பாடின்னு துளுன்னு கிடக்குறா. அவளை போய் இவன் பாவம்ன்றா. கடவுளே, அதுக்காக எங்கள் வீட்டுக்காரை அனுப்பி விட்டேன். எப்படியாச்சும் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, த்ரிஷாக்காவோட வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னுட்டு. நான் பிரசவ வழியில் இருந்தால் கூட நான் அனுப்பி விட்டேங்க்கா. அநியாயத்துக்கு நல்லவளாக இருக்கிறீ அஞ்சலி. என்னக்கா சொல்கிறீங்க? அவளுக்கு எந்த அடியும் படலை, ஒன்றும் இல்லை, நல்லா மாடு மாதிரி படுத்துன்னு கிடக்குறா. என்னக்கா சொல்கிறீங்க? அவோ பெரிய நாடகமே நடத்திருக்கா அஞ்சலி, அது தெரியாமல் இங்கே நீ. ஐயோ அஞ்சலி, ஃபஸ்ட்டு யாரை எப்படின்னு புரிஞ்சுக்கோ. இங்கே பார், அவளுக்காக நீ பிரசவ வலின்னு கூட பார்க்காம உன் வீட்டுக்கார அனுப்பி விட்ருக்க அவளோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் அவள் அங்கே பாட்டு பாடிக்கிட்டு பெட்டில் படுத்துட்டு இருக்கா. அவள் சொல்லப்போனால் எந்த அடியுமே படலை. ஒன்று பழி வாங்குறதுக்கும், அது இல்லாமல் மாமியாரை தான் பழி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி அவங்க அம்மாவும் அவளும் பிளான் போட்டிருக்காங்க. எனக்கா சொல்கிற? அப்போ த்ரிஷா கண்ணு திருந்தவே இல்லையா? ஐயோ அஞ்சலி, அது திருந்துற ஜென்மமே இல்லை அஞ்சலி. அதுக்கு தான் அந்த கடவுளே பார்த்து அவளுக்கு இப்படியாப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்துருக்குறது. பார்த்தீங்களாக்கா எப்படிலாம் பண்ணுறாங்க? நான் பிரசவ வழியில் இருந்தால் கூட ஒண்டியாக இருந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் போங்க பரவாயில்லைங்க, நான் ஒண்டியாக இருந்துக்கிறேங்க சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரை அனுப்பி விட்டேக்கா த்ரிஷாக்கோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு. ஆனால் எனக்கு எப்படியாப்பட்ட தண்டனை பார்த்தீங்களாக்கா? இப்படி நான் இந்த இடத்துல யாரும் இல்லாத அனாதை மாதிரி குழந்தை பெற்று போட்டிருக்கேங்க்கா. எனக்கு மட்டும் ஏக்கா இப்படிலாம் நடக்குது? என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நல்லவங்களா கெட்டவங்களா? எனக்கு மட்டும் ஏக்கா இப்படி நடக்குது? அஞ்சலி அழாத அஞ்சலி, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது, தெரியாமல் உளறிட்டேன். இல்லைக்கா, நீ சொன்னது ரொம்ப நல்லதாக போச்சுக்கா. இல்லைன்னா நான் இன்னும் இந்த இடத்துல பைத்தியக்கார மாதிரி அந்த த்ரிஷாக்காவை நான் யோசிச்சுட்டு கிடப்பேன். என் குழந்தை மூஞ்சியை கூட நான் முழுசாக பார்க்கலக்கா.
அந்த த்ரிஷா அக்காவை தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஐயோ, த்ரிஷா அக்காவோட வாழ்க்கை போதே, சுதாகர் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னுட்டு நான் இங்கே அந்த அக்காவே நினச்சிட்டு கிடக்கிறேன். ஆனால் அவங்க பண்ணுற வேலைங்களை பார்த்தீங்களா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. பாவம் எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டின்னு போயிருப்பாரோ எனக்கு தெரில, ரொம்ப பயமாக இருக்குதுக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத அஞ்சலி, நான் உங்கள் அம்மா கால் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா வர வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். இந்த காலத்தில் சொந்த மாமியார் கூட பார்த்துக்கிறது இல்லைக்கா. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்கள் ஓடி வரீங்க பார்த்தீங்களா, இது போதும்க்கா. நான் சாகிற வரைக்கும் நான் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பேன்க்கா. ஐயோ அஞ்சலி, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் விடுறேன். இந்த மாதிரி நேரத்தில் நான் வரலன்னா என் மனசாட்சி என்னை கொண்டுடும் அஞ்சலி. இருந்தாலும் த்ரிஷாக்கு ஒன்று நினச்சா பாவம் தான் தோணுது. ஒன்றும் இல்லைக்கா, இப்போ மட்டும் சுதாகர் மாமாக்கும் மோனிஷாக்கும் கல்யாணம் மட்டும் முடிஞ்சா பாவம் த்ரிஷாக்காவோட வாழ்க்கை நினச்சாலே பயமாக இருக்குது. சும்மா ரெடி, அவளுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கணும். எண்ணம் போல வாழ்க்கை சும்மா சொன்னாங்க. அவள் எண்ணம் போலதான் அவள் வாழ்கிறா. என்னால் அப்படி நினைக்க முடியாதுக்கா. எனக்கு த்ரிஷாக்கா எவ்வளோ கெடுதல் பண்ணாலும் என்னால் நல்லது மட்டும்தான்க்கா நீ யோசிக்க முடியும். எனக்கு கெடுதல் பண்ணுறதுக்கு ஒரு நாளும் மனசு வராதுக்கா. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்க முடியாதுக்கா. எங்கள் அம்மா என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. இருந்தாலும் நீ ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவளாக ரெடி. அம்மா அஞ்சலி, என்னவோடி உன் மாமியார் என்னவே மிசைக்கு ஒட்டிக்கிட்டோம். இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ. ஆமாக்கா, இனிமேல் நான் வாழ போகிறது இதோ என் குழந்தைக்கும் என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான்க்கா.